ஹே கைஸ், அனிமேவில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அனிமேஸ் இருக்குது. பட் ஆனால் ஏன் அதில் நருட்டோ மட்டும் ஒரு தனித்துவமாக இருக்குது, அதாவது கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், அதை தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக மற்ற அனிமேவை எடுத்துக்கும் போது அதில் மெயின் கேரக்டருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் காட்டியிருப்பாங்க. அதையும் தாண்டி அதில் பார்த்தீங்கன்னா ஒன்லைன் தான் இருக்கும், அதாவது ஒரே ஒரு ஸ்டோரி லைன் தான். பட் ஆனால் நருட்டோவை பொறுத்த வரைக்கும் அதில் வெறும் ஒரே ஒரு சிம்பிள் லைன் தான். அதாவது நருட்டோ உசுமாக்கின்ற ஒரு சின்ன பையன் எப்படி ஒரு ஊருக்கு ஒக்காகே வரான் தான். பட் என்னதான் இது ஒரு ஒன்லைனாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஸ்டோரி போயிருக்காது. பிகாஸ் இந்த மாதிரி போயிருந்தால் அந்த அனிமே பாப்புலர் ஆகிருக்காதுன்னு ரைட்டருக்கே தெரியும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டாகனிஸ்ட்டை தாண்டி சைட் கேரக்டர்ஸும் பார்த்தீங்கன்னா சூப்பராக பேக் ஸ்டோரி சொல்லியிருப்பாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் இல்லைனா காட்டி கடைசியில் நான் தான் ஹீரோன்னு காட்டின நம்ம இட்டாச்சு. ஸோ தான் வளர்த்த ஸ்டூடெண்ட்ஸ் தன்னோட முதல்ல குத்தி ஸ்டேஞ்சஸ் யாரும் நம்பாதீங்கடான்னு சொன்னால் நம்ம ஜெராயா. அண்ட் ஒரு கூலஸ்டான பர்சனுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு ஒரு சேடான ஸ்டோரி இருக்கான்னு சொல்கிறேன் நம்ம ககாஷியோட பேக் ஸ்டோரி. அண்ட் தன்னோட சொந்த மக்களை கொண்டு தன்னோட ஊரை காப்பாற்றி வாழ்ந்த இந்த மாதிரி தாண்டா வாழணும்னு சொன்ன நம்மள இட்டாச்சியோட இன்னொரு பேக் ஸ்டோரி. அண்ட் மெயின் கேரக்டருக்கு மட்டும் வில்லனாக இல்லாமல் மொத்த அனிமேயில் இருக்க எல்லா கேரக்டர்ஸ்க்கும் வில்லனாக இருந்தது. எல்லாருக்கும் மரண பயத்தை காட்டின நம்ம மாதராவாக இருக்கட்டும். அது மட்டும் இல்லாமல் அவரோட வேக்கப் டு ரியாலிட்டி லைன்ஸ்லாம் கேட்க நம்மள பல பேர் அடிமை. அண்ட் ரொம்பவே கம்மியான ஸ்க்ரீன் டைம் காமிச்சிருந்தாலும் அதிக ஃபேன் பேஸ் கிரியேட் பண்ண நம்ம மினாட்டோவாக இருக்கட்டும். ஸோ ஆக்ஷனில் மட்டும் கெத்து காட்டாமல் எமோஷனலையும் பார்த்தீங்கன்னா நம்ம புகுந்து விளையாடி இருப்பாங்க. எக்ஸாம்பிள் ககாஷியோட டெத்து, இட்டாச்சியோட டெத்து, ஜெராயோட டெத்துன்னு சொல்லிட்டே போகலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் இது நருட்டோவை பற்றி பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா இருக்குது. ஸோ என்ன தான் நிறைய அனிமே வந்திருந்தாலும் இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஃபேவரட்டாக இருக்க ஒரு அனிமே தான் பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோ. ஸோ நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, டிப்ரெஷனில் இருந்தாலும் சரி, எதில் இருந்தாலும் சரி, நருட்டோவை பாருங்கள், உங்கள் ஹோல் லைஃபே சேஞ்ச் ஆகிடும். ஸோ என்ன நம்புங்க. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா நருட்டோ இஸ் அ கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். ஸோ நருட்டோ பிடிக்குன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க.